தெரியாது. கோடி சண்டங்கள் செய்த கொடாடு காலத்திற்கும் பல சண்டங்கள் செய்த பல்லாண்டு காலத்திற்கு நீரோடு வாழ்ந்திருப்பாய். மங்களத்தோட வாழ்ந்திருப்பாய். அமைச்சர் எழுந்திரு. கண்டிப்பாக மங்களத்தோட வேணாங்க முடிச்சு எங்க வரும். ஆமா அறிவு கட்டமணி மங்கா புகழோடு நீங்க அறிவென்று என்றென்று பல்லாண்டு காலம் ஆண்டிருப்பாய் என்று ஆசீர்வதித்தேன். அறிவு கட்ட அமைச்சரை மங்கா பையனை பல்லெல்லாம் கண்டு போய் கழுவியாச்சா அக்கா ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அக்கா ஏன்டா என்னவே அதுக்கு முன்னாடி அமைச்சரே நான் கட்டி காத்த கூட்டம்னா போச்சேடா. கரெக்டான நாடு எதிர்பார்க்கிறேன். அது பொண்டாட்டி மாதிரி இருக்குது வப்பாட்டி மாதிரி இல்லையா? தூக்குறவங்கள கொஞ்சம் பேரண்டு போடுங்க. வச்சுக்கலாம் எதிர்க்க மட்டும் சொல்லிடுறாங்க. அம்மா கொஞ்சம் பேரண்டு போடுங்க. கரையா பிடிச்சிங்க கொஞ்சம் பேரண்டு போடுங்க. எப்படியா இருக்கு வாங்களா ரொம்ப நன்றி. சரி தூங்கல எழுப்பிடுங்க. ஐயோனே நல்லா இருப்பேன் பேசாம. அமைச்சரே இருங்க என்னையா கயிறை கொஞ்சம் கூட முதல் எழுப்பி விடும். கொசு வந்து பார்க்கிறேன். எந்திரி 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 திரும்பா. தயவுசெய்து தூங்குறவங்க எந்திரிச்சு உட்காருங்க. மோசமான ஆளு தோடு மூக்குத்தி கையில கால இருந்தாலும் பிடிக்க வந்துருவாரு. பார்த்துவோம். தயவுசெய்து எந்திரிச்சு உட்காருங்க. பப்பன்காரரு எதா இருந்தாலும் பிடிக்க வந்துருவாரு. கொஞ்சம் ரவுண்ட் ஆகல பாருங்க. சந்திர கொஞ்சம் சுமார உஷார் பண்ணிட்டாங்க. எல்லாரும் எந்திரிச்சு உட்காருங்க. காலையில பப்புனுக்கார தீச்சட்டி எடுப்பாரு. மண்ணெண்ணெய் ஊத்தி அவரை கொண்டுக்குவாரு. பாவம் எல்லாரும் தயவு செய்து எல்லாரும் மாட்டின் அண்ணன் காலையில வந்து ஆமா எல்லா பேர்த்துக்கும் உங்களுக்கு ஒரு 50 முறை சம்பளம் தருவாரு. என்ன மறந்து கொடுத்துருவாரு. 100 நாள் வேலையை 150 நாளா போட்டு அட்டை போட்டு தருவாரு. தயவு செய்து எல்லாரும் கண்டிப்பா கிடைக்காது. மைசூர்ல வித்துட்டு போனோம். ஒவ்வொரு ஜாமான் வாங்கி சேர்க்கிறாரு. 150 நாளா போட்டு தம்பி டே டே எந்திரி. நமக்கு ஆடு சின்னவா இருக்கு ஐட்டம் பெருசா இருக்குதான். என்னடா சொல்றேன்? ஆடு சின்னதா இருக்கிற கைகள்லாம் பெருசா இருக்கு. சரி அமைச்சரே காரணம் என்ன? அமைச்சரே நாட்டை விட்டு சென்ற காலங்களுக்கு பிறகு வந்துள்ளேன். நாட்டை பற்றியும் நாட்டு நலன்களை பற்றி விசாரித்து அறிந்து கொள்ளலாம் என்று தாங்கள் நினைத்துள்ளேன். இதுக்காக நான் ஏதோ வாய் வச்ச மாட்டேன் கேட்காம ஆசைப்படுறேன். ஆமா காரணமாக கேட்டால் ஏராளமாக பதில் வருமா? கண்டிப்பா. முதல்ல எனக்கு சோறு வருமானு பார்க்குறேன். நம்ம ஆளு வீட்டில் சாப்பாடு கொஞ்சம் அப்படி லைட்டாக அப்படி கொஞ்சம் அப்படி சோறு அப்படின்னு சொல்லி லைட்டாக சாப்பிட்டுக்கணும். சோறு சோறு தினமும் தெரியலடா நாரப்பாய் வேறு 4 மணி ஆனால் பசி எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறான். பசி எடுக்கப்பட்டு அமைச்சரே நமது நாட்டிலே 6 மைலுக்கு 2 சத்திரமும் 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் வைத்து அங்கு வரக்கூடிய கூழ் குருடு சிவிடு சப்பானி ஊனமன்றோ முதலியவர் ஒளிவென்று சொல்லக்கூடிய 32 தானவ தர்மங்களும் சிறுதொழில் இருக்கிறதா? அதில் ஏதேனும் குறைபாடுகள் இருக்கிறது அமைச்சரே? 6 மைலுக்கு ஒரு நட்சத்திரமும் 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தலுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆமா இப்ப எங்க இருக்குது?
எங்க அமைச்சரே? கொண்டு போயிட்டு அங்கே 16 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு எங்க இங்க இருந்து போகணும்னா கருப்புல போற பார்த்து. டேய், எந்த தண்ணியை சொல்லிட்டு இருக்கிறேன்? நீ எந்த தண்ணியை கேட்டியா? குடி தண்ணி. இது என்ன குட்டிகளோட தண்ணியா? இது குடி தண்ணி தாயா? அட தண்ணீர் பந்தல வைத்து தண்ணீர் தானம் செய்தமை. ஐயோ ஐயோ, அந்த காலத்துல தண்ணீர் மண்ணா. ஐயோ மண்ணா, மண்டியை பாத்தியா? பார்த்தேங்க. சரி, சாப்பிட்டு நல்லா இருக்கு. யாரு? ஆனா உங்களுக்கு என்ன செலுத்தல் மச்சம் நாலாவது இருக்கட்டும் மண்ணா. நான் பார்த்தேன் மண்ணா. என்னத்த? முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா குடிசை போட்டு வச்சிருந்தார்கள். ஆமா. ஆனா முன்னாடி எல்லாம் 125 ரூபா 115 ரூபா 95 ரூபான்னு வித்துச்சு. ஆனா இப்ப அவையில பாப்பு எப்ப போய் கேட்டா 250 ரூபாங்கிறாங்க. ஆமா, அதை கொடுத்து தர மாட்டேங்கிறாங்க மண்ணா. நீ எந்த தண்ணியை சொல்லிட்டு இருக்க? நீ எந்த தண்ணியை கேட்கிறாய்? அடே அறிவு கட்ட அமைச்சரே, பந்தமை வைத்து பானை போது தண்ணி ஊற்றி வைத்தவை அந்த தண்ணீர் பந்தல். மண்ணா, அப்பதான் பானை ஊற்றி வைத்தோம். இப்ப அனைவருமே பாட்டில் ஊற்றி வைக்கின்றார்கள். யாருக்கும் 3 போய் விட்டால் கடுக்கணும் ஆகி விடுகிறார். அட குடியார பிள்ளை சாதியை கெடுத்த பிள்ளை, நீ சொல்றது கோட்டு நகராசு. நான் சொல்றது குடிக்கிற தண்ணீர். சரி, பச்சை தண்ணி குதிரைகிறா. நீங்க சொல்ற பச்சை தண்ணி அது எது குறைகள் இருக்கிறதா? அதுல எந்த குறையும் இல்லை. எக்குறைகள் கிடையாது. அப்படின்னா நமது நாட்டிலே தேவாலயம், பிரம்மாலயம், விசனாலயம், காளி, மாரி, துர்க்கை, அங்காள பரமேஸ்வரன் சொல்லக்கூடிய அனைத்து ஆலயங்களும் அருகால பூஜைகள் சிறந்த முறையில் நடக்கிறதா? அதே குறைபாடுகள் இருக்கிற அமைச்சர். தேவாலயம், விசனாலயம், பிரம்மாலயம் சொல்லக்கூடிய அனைத்தாலயம் அருகால பூஜை எக்குறைகள் கிடையாது. பரவாயில்லை, நம்மை பற்றியும் நம்மளுடைய அரசாட்சியை பற்றியும் இந்த ஊடக மக்கள் புகழ்ந்து பேசுகிறார்களா இல்லை எழுந்து பேசுகிறார்களா அமைச்சர்? இப்பதான் மன்னன் சாப்பிடுறாரு. மார்டின், இங்க கேளு. நீலாம் ஒரு ஆம்பளையா? தனித்தனியா கட்டி போட்டு வைக்கணும். நீலாம் ஒரு ஆம்பளையாடா? செத்து போயிடக்கூடாது. ஒரு பிள்ளை வைக்க வைக்க முடியல ஆமா. என்ன இப்படி நாட்டு மக்கள் பேசினார்களா? தக்க சம்மானம் கொடுக்கவில்லை என்று தாங்கள் நினைத்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அமைச்சரை. சாமான பார்த்து நான் சொல்லவே தக்க சம்மானம். ஆமா, தன்மானங்கிறது வேற, சம்மானம் வேறு. பணம். ஆமா. அந்த வேலைக்கு போறது என்னை ஏண்டா அந்த வேலைக்கு இழுத்து ஒரு பாடா பொருள் என்னை பேச வைக்காதீங்கடா அமைச்சரே. நம்மை பற்றி என்ன பேச கொண்டிருக்கிறார்கள் மன்னா? நாட்டை ஆள்வது அமைச்சரே, ஏண்டா அழுது? இந்த உடம்ப பார்த்தாடா அந்த வார்த்தை சொன்னாங்க. ஆறா சொன்னது? நீ என்னையா என்ன அசால்ட்டா சொல்றது? அமைச்சரே, உங்களால புள்ள கொடுக்க கடையில போய் கள்ள முட்டை அறிவு கட்ட வயலே அப்படி யார் சொன்னது? நாட்டு மக்கள். நாட்டு மக்கள் என்ன கேட்கிறார்கள்? இவ்வளவு அழகா இருக்கிறீங்களா? அம்மா ஏண்டா கருப்பு தாண்டா அழகு? யார சொல்லணும்? நான் இவ்வளவு கருப்பா இருக்கிறேன். நாங்களும் தாண்டா இருக்கிறோம். எங்களே ஒரு பிள்ளை வைக்க மாட்டேங்கிறோம். அப்ப செத்துல மறந்த கொடுத்து செத்துட்டு வர்றியா? செத்து மாட்டா அப்புறம் எப்படி என்ன செய்வேன்? நான் என்னடா செய்வேன்? நீ வீட்டுல செஞ்சுதான் பிள்ளை வளர்ந்துருக்கோம். நாட்டு மக்களுக்கு தான தர்மம் செய்வேன். நாடி வருவர்களுக்கு அன்னமண்டு வந்தவர்களை அடித்து விரட்டினேடா. தண்ணி கண்டு வந்தவர்களை தள்ளி விட்டேடா. அமைச்சர் என்ன என்ன அண்ணா வந்தாங்க தள்ளி விட்டானா பழச்சு விட்டாங்க. செடியில செஞ்சதான் சாப்பாடு சாப்பிட்டு கல்யாணம் பண்ணி என்ன ஒண்ணு? நீ என்ன எல்லாரும் பண்றதா எல்லாரும் பண்ணுவாங்க. நீ பண்ணல பண்ணிட்டீங்களா? அது என்னமோ தெரியல. இப்படி பிள்ளை வரத்தை கேட்டு கோவில் கோவிலாக மலை மலையாக ஏறி சென்றேன். மலையா ஏறினா பத்தாது, வீட்டுல ஏறணும். அட அறிவு கட்டபடி பிள்ளை வரத்தை கேட்டு மலை கோவிலில் சென்று வேண்டிக் கொண்டிருந்தேன். அண்ணா, அந்த மணிமாட்டுக்காரன் 1000 மணிமாட்டுக்காரன் அழக மலையா எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க மறுத்து விட்ட அமைச்சரே. அந்த அரிராமக்காரன் உள்ள கொடுக்கலையா? அமைச்சரே, விதைக்கிற இருந்தாலும் விளைய வைக்கிறவே வேண்டாம். ரொம்ப பெரிய சொல்றீங்க மண்ணா. உள்ள கொடுக்கறது நம்ம உதவியில எல்லாம் இருக்கு. சரி, பெருவர்ல ஊடி மிதிச்சு ஏறு ஓட்டினாத்தான் விவசாயம். சரி, நீ முதல்ல பெருவர்ல ஊடி
யாருக்கு உள்ள மறைச்சு வச்சிருக்கிறேன் மறைச்சு வைக்காத ஏன் வெளியே எடுத்து விடு. ஆ? ஊனி மிதிச்சு ஓட்டின்னு வச்சுக்க விவசாயம் அப்படி குத்து குத்துன்னு வரும். நீ வாட்டில் லொழக்கணும் போனீங்கன்னா லொழக்கணும் வரும். அறிமுகட்ட அமைச்சரே அதெல்லாம் என்னுடைய அரண்மனையில் அந்த புறத்தை பார்த்துள்ளாயா பார்த்து வந்தேன். பணிப்பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அம்புட்ட படிப்பெண்களா எல்லாம் பண்ணி பெண்களா இருக்கிறாங்க. ஆமா அதுபோல வீட்டில் இருப்பது 2 நாட்கள் அந்த புறத்துல வாழ்றது ரொம்ப நாட்கள் நான் தான் பண்ண நீங்க 2 நாள் தான் இருக்கிறீங்க. 360 நாளும் உங்க வீட்டுல நான் தான் இருக்கேன். ஆமா என்ன பண்றீங்க உடவு ஓட்டுற வேலை நானும் ஓட்டி ஓட்டி பாக்குறேன். என்ன வேலை மன்னர் அப்படி குழந்தை இல்லாதவருக்குரிய ஏசிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் எல்லாம் அடுக்காத அமைச்சர் உங்களுக்கு பிள்ளை இல்லைங்கும் போது எனக்கு முட்டையெல்லாம் போட்டு ஏன் ஒரு அல்பா சரியா அழுப்பாசையா மண்டா அமைச்சரே தள்ளி போறாங்கட்டு எப்ப புள்ள வரும் இப்ப வருவாரு அப்போ தப்பியா அமைச்சரே இந்த கோட்டை பெருமாள் இருந்து விட்ட வேண்டாம் இவனுக்கென்று யார் கொள்ளி வைப்பது இவனுக்கென்று யார் குணமடைப்பது இவன் எப்பொழுது சாவார் என்று இனத்தர்கள் கழுகு போல் காத்துக் கொண்டிருக்கிறார்களா மன்னா காத்துக் கொண்டிருக்கிறார் அவர்கள் மட்டும் இல்லை மன்னா நீ எப்ப சாப்பிட்டு பாத்துட்டு இருக்கிற மன்னா இல்லை சாக போற வயசுதானே அதுக்காக நீ சா சொல்றியா தாங்களுக்கு எத்தனை வயது மன்னர் எப்ப சாவாரு 60 வயது ஆகிவிட்டது தாங்கள் மனைவிக்கு 58 இதுவரைக்கும் பிள்ளைங்க ஆனா நான் நாட்டை விட்டு செல்லும் பொழுது மனைவி மறுபடியும் 3 மாத கர்ப்பத்தரியாக இருந்தார் நாடு திரும்பி விட்டேன் அல்லவா 6 மாதம் ஆகிவிட்டது அம்மா நிறைய மாதம் 9 மாதம் நாட்டுக்கு வரும்பொழுது நம்மளுடைய அரண்மனையை நோக்கி மக்களது கூட்டம் எல்லாம் வரிசையாக சென்று கொண்டிருந்தார்கள் சரியாக சென்று கொண்டு என்ன இருக்கிறார்கள் நடந்தது என்பதை உள்ளு சென்று பார்த்து வாருங்கள் இதோ பார்த்து வருகிறேன் சீக்கிரமாக நன்றாக பொறுமையாக பார்த்து வாருங்கள் ஆடு மாடு கோழி குஞ்சு ஆரம்பிச்சாங்க அமைச்சரே என்ன அரண்மனைக்குள்ள சத்தம் அறிவு கட்ட அமைச்சரே என்னடா உள்ள சத்தம் ஐயோ அம்மா அப்பா அம்மா வலிக்குதே சத்தம் அமைச்சரே அப்படின்னா என்னுடைய மனைவிக்கு பிரசவ ஒளி வந்திருக்கும் தாங்கள் மனைவி துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மன்னா அறிவு கட்ட பையனே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நேரா படத்தை பார்க்கறத கிளம்பிட்டு போறது இல்லையா கிளம்பி போறது என்ன அட அறிவு கட்டபடி மருத்துவம் பார்க்கக்கூடிய கிளம்பியை கூட்டிட்டு போறது இல்லையா அரண்மனைக்குள்ள நான் கூட்டி போனா செத்து பேர் வந்து அட பிரசவம் பார்க்கறதுக்கா இப்படி சொல்லுங்க ஆமா படிகால் துடித்து கொண்டு இருக்கா மனைவி பாட்டியை கூட்டிட்டு போ சிம்மாசனத்தை எடுத்து போடுற அறிவு கட்டபடி உங்களுக்கு காட்டுறதுக்கு அருமையா குறைக்கிறியா நல்ல அந்த சட்டையை கல்வி போட்டு தொடர் அப்பதான் உட்காந்துருக்காங்க இப்பொழுது நான் சொல்றேன் குழந்தை பிறந்தா யாருமே நேர்ல பார்த்துக்க மாட்டோம் அக்கா நீ இருக்க போற பெரிய போயிட்டு ஒன்னு நான் கேட்க மாட்டேன் குழந்தை பிறந்த யாருமே நேர்ல பார்த்துருக்க மாட்டோம் இந்த நாடகத்துல மட்டும்தான் மகமாயி நாடகங்கிற நாடகத்துல மட்டும்தான் குழந்தை எப்படி பிறக்குது எப்படியெல்லாம் பிறக்க போகுது லைவ் ஓட்டிட்டு இருக்காங்க 3 கேமரா இருக்கு ஒரு கேமரா நான் ஒரு யூடியூப்ல பாக்குறேன் உயா முடிஞ்சிருக்கானா பிஎஸ்கே இருக்குது முத்தமிழ் ஒரு மத்தினே அந்த எம்கேமெல்லாம் தூக்கி அவன் கடை பிடிக்கப்பட்டு உடச்சு நல்ல மனசு நீங்க குழந்தை பிறக்க பார்க்கணும் தயவு செய்து யாரும் தூங்காதீங்கம்மா இந்த காட்சியை நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒரு அம்மன் பிறக்கிற விஷயம் அதுக்காண்டி தான் சொல்றேன் எல்லாத்தையும் எழுப்பிடுங்க கொஞ்சம் நம்ம எல்லாத்தையும் எந்திரிச்சு உட்காருங்க இந்த மைக் உள்ள வருமா மகமாயி பிறக்கிற நேரத்தில் தயவுசெய்து யாரும் தூங்கக்கூடாது எல்லாம் எந்திரிச்சு உட்காருங்க இப்பதான் வந்து ஆஸ்திரிக்கு போன சோடா நல்லா இருக்கு ஆஸ்திரிக்கு போன சோடா பாட்டில் மாதிரி வயிற்ற கிளிக்க வெளியே புழுக்கணும் கொடுக்குறேன் சோடா பாட்டில் மாதிரி அந்த காலத்துல ஒவ்வொரு ஊருக்கு 4 கிழவி இருக்குமா பிரசவம் பார்க்கறதுக்கு கண்டிப்பா ஏன்னா பிரசவம் பார்க்குற அந்த மாதிரி வைத்திய கிழவில இருந்திருக்காங்க மற்ற எங்க ஊர்ல எல்லாம் ஒரே ஒரு பொம்பளை இருக்கு அது எப்ப சாகும்னு தெரியல தெரியாது
ஏமாடா 4 உங்களுக்கு நான் பார்க்க பிரசவம் பார்த்துருச்சு. ஆமா வீட்டுல அது உழுவுறப்பா அது தெரியாதனமா நான் போய் ஜன்னல் வந்து எட்டி பார்த்தேன். ஜன்னல் வேலை வெட்டி பார்த்தேன். நல்லா காவேரி கரை இருக்க கரணையில தீ இருக்க அத நீ நூந்து இருக்க வாயில நக்கி இருக்க பாட்டு இப்படியெல்லாம் வருதுறான். இருக்கட்டும், இதனால பிரசவம் பார்க்கறதுக்கு பாட்டியை கூப்பிடனா பாட்டியை கூப்பிடுவோமா? கூப்பிடு பாட்டி. ஓ பாட்டி என்னடா பூலாண்டி அப்படி போடுறேன் ஒப்பம் தாண்டா. என்ன ஆண்டி அந்த அடி இருக்கிறேன். ஒரு நிமிஷம். என்ன பாட்டி? விளக்கு மருந்து 4 எடுத்துட்டு வாங்க. வீடு வாசம் கூட்ட போறியா? முட்டை கிட்ட விளக்க மருந்து பிச்சு போட நார பயல. பாட்டி என்னடா பேராண்டி? நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறேன். நல்லா அறுத்துட்டியா? பேராண்டி நான் காலையிலேயே 100 நாளத்துக்கு வேக பதிஞ்சுட்டேன். 100 நாள் அட்டைக்கு ரேக பதிஞ்சுட்டா பேரா. ஓ 100 நாள் எனக்கு ரேக பதிஞ்சுட்டியா? ஆமாண்டா. நீ யாரோ ஊருக்கு போய் ஏன் பதிஞ்சேன்னு கேட்கிறேன். ஊருக்கு போறியே பெருக்கு பதிஞ்சேன்னு கேட்கிறேன். அடே பேராட்டி எதுக்கு என்ன கூமுட்ட? நீ கூமுட்ட நான் அவிச்ச முட்டை அதிலடி கட்ட முண்டை முண்டை என்ன சொல்லாதடா நார சரி பாட்டி. ஆனா சாண்டியா குடிக்கி. ஆமா அது பெரிய சருப்போத்தம் அதை குடிச்சுக்கிட்டே இருக்கணும் முடியும் கிரகத்துல. இங்க வாங்க மிஸ்டர் கரப்பை ஓடிடுறேன் கட்டாவே ஓடிடுறேன். பாட்டி என்னடா பாட்டி? நம்ம கோட்டை பெருமாள் இருக்காருல்ல. கோட்டை பெருமாளுக்கு ஆச்சு செத்து போயிட்டு வந்து ஒப்பாரி அழுதுட்டு போ. கோட்டை பெருமாள் அடி கோட்டை பெருமாள். ஆமா பேராண்டி அவர் இருக்காருல்ல. இருக்கிறாரா? இது சாகல. நீ சாப்பிடுச்சு எப்படியே கேட்டா அவர் செத்து போயிருக்காரு. அவர் சாகலடியே அவர் வீடத்தான் இருக்காரு. அவர் மனைவி கோட்டை கருப்பையம்மா இருக்காங்கல்ல. யாரு? கோட்டை கருப்பாயா? கோட்டை கருப்பாய் இல்ல கோட்டை கருப்பாய். பேராண்டி ஓய் அவளுக்கு என்னடா ஆச்சு? அது என்னமோ இந்த முன்னாடி தள்ளிக்கிட்டு இருக்கும்ல தொப்பையா? தொப்பையா அடி தொப்பல எப்படி சொல்றது? மாசமா இருப்பாங்கல்ல. ஜனவரி மாசமா? பிப்ரவரி மாசம் முகரம் அதுல எப்படி சொல்றது? அடி முழுகாம இருப்பாங்கல்ல. என் பேராட்டி லக்ஸ் சோப்பு வாங்கி தர வேண்டியதானே? ஏன் குளிக்க வச்சுட்டு பார்க்கலாம் நோக்கிறியா? அது முழுக்குவாளடா. அடி அதுல அடிய குளிக்காம இருப்பாங்கல்ல. குளிக்கலையா? நீ குளிச்சுட போறிய? அடே அவ குளிக்கலாட்டி சீயக்கா போட்டு தேய்ச்சி விடுறா பேராண்டி. ஏன் விளக்கணை போட்டு உரி கழட்டு முண்டை முண்டை விளக்க மாதிரி பிச்சு போல ஜாடியை குடிக்கி ஏன் தர்மத்தை கலக்கி ஏன் நூமை குடிக்கி. அதை நீ மிக்சர் ஜூஸா அப்பப்ப குடிக்கிறதுக்கு அது இல்ல. அது எப்படி சொல்றது? இந்த நாடக மசலுக்கு இது தாண்டா வர்றது இல்ல. அது எப்படி சொல்றது? இந்த முன்ன அது மாசமா இருக்கால. கருப்பா இருக்காளா? வெள்ளையடிச்சு விடுவோம். அது முழுகாம இருக்கிறா பேராண்டி. ஓய் அவ கர்ப்பமா இருக்கிறாளா? கர்ப்பமா இருக்கிறா. கர்ப்பமா அப்படி சொன்னாது ஆனாடா இந்த பாட்டிக்கு தெரியும். ஏன் வெறுப்பமா இருந்தா தெரியாத பேராண்டி? ஓய் இந்த பாட்டிக்கு காதும் தெரியாது கண்ணும் கேட்காது. நான் என்னடா பண்ணுவேன்? காது தெரியாது கண்ணு. எந்த ஊர்ல நீ பிறந்த ஆட்டா? அடே இப்ப நான் என்னடா பண்ணணும்? பிரசவம் பார்க்கணும். பிளஸரை பார்க்கணுமா? ஆம்புலன்ஸ் பாரு. பிரஷரை பண்றீங்க பிரசவம் பண்றீங்க பிளஸரை ஏண்டா பேராண்டி? ஓய் யாருக்குடா பிரசவம் பார்க்கணும்? நான் ஊருக்கு போன முடியும் 5:30. ஐயோ கொள்ளாடி யாருக்குடா பிரசவம் பார்க்கணும்? எடுபட்ட பயல கோட்டை கருப்பையம்மாவுக்கு பேராண்டி. ஓய் அவ இப்ப எங்கடா இருக்கிறா? அரமனையில இருக்கிறா. அருவாமனை இல்லையா? அருவாமனையில உட்காந்து அறுத்துட்டு போயிருந்தேன் சொல்லிட்டேன். அரமனை அருவாமனை எங்கடா பேராண்டி இருக்கு? இந்த உடம்பு வச்சுக்கிற எவ்வளவு பேச்சு பேசுறாங்க. அரமனை
அரமனை அருவாமனை உன்னை போட்டு அடுத்தாங்க போட்டு வெளியே அடிச்சுட்டு பேராண்டி அரமனடி அரமனை அம்மா மட்டும் பத்தியா இருக்கு திருச்சிக்கு போ அங்க இருக்கு காலையில திருச்சி கொண்டு விட்டா போகும் டேய், நான் அரமனைக்குள்ள வந்துட்டேன் ஐயோ கோட்டை கருப்பாயி அடியே ஹிண்டாடி கருப்பாயி கெழுட்டு முண்டை எங்கடி கிடக்குறேன் எங்க கிடக்குறா எங்க கட்டுக்கடியில வந்து கிடப்பா பிள்ளை வைக்கிறோம் எங்க கிடப்பா பிள்ளை வைக்கிறியா இல்ல பிள்ளையா அதே பேராண்டி வாய் உங்க மகாராணிய காணாமடா காணாம தடை அடியே ஹிண்டாடி கருப்பாயி என்னடி பண்ணுது உனக்கு பாட்டி வலிக்குது பாட்டி வலிக்குது பாட்டி ஐயோ முக்குடி பாட்டி முக்குடி முக்குண்டி அரக்குண்டி காக்குண்டி முழுக்குண்டி பாட்டி என்னம்மா வலிக்குது வலிக்கு நான் மயில புடுக்க அந்த வேலைக்கு போறேன் பேசாம தூங்க வேண்டியதானே ஐயோ பாட்டி என்ன புளிச்சோரத்துனா இப்படி தாண்டி உலட்டும் முக்கமுள்ள மயில புடுங்க ஐயோ அம்மா வலிக்குதே பிள்ளை பிறக்க போகுது ஏ பி சி டி கொப்பே தாடி என்னடி ஆத்தா மந்திரி அம்மா பாடு மந்திரி ஊமை எந்த ஊரோட பிள்ளை பிறந்தாலுமே பாடு கேட்குது அதே பேராண்டி பாடு உங்க மாவாராணி முக்குனாலா முக்குநாளா முக்குனாலா முக்குநாளா டேய் ஓய் முக்குனாலா முக்குநாளா அடி முக்குநாளா இல்லையே முக்குனா முக்குனா முக்குனாலா முக்குனாலா முக்குநாளா நீ பாத்தியாடா தலையோட பொம்பளை எங்க வேண்டுபட்ட செருப்பு இங்கே போகல ஒரு அளவுக்கு ஒரு ஆம்பளை பெருமையா போவேனா ஆனா பாப்பேன் ஆள்கள்லாம் உள்ள புது வாத்துருவேன் எப்படி ஆயத்தில பேராண்டி ஓய் உங்க மகாராணி முக்குல 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 புல்லுக்குன்னு என்ன சாணி போட்டால டேய் ஓய் புல்லுக்குன்னு பொழந்துருச்சுடா பொறந்துருச்சுடா பேராண்டி பிறந்துருச்சா ஆமாண்டா என்ன பிறந்துச்சு புல்ல பொறந்துருச்சு அப்புறம் நான் ஆட்டுக்குட்டியா இங்க பிறக்கும் புள்ள தாண்டி பிறக்கும் பேராண்டி எத்தனை புள்ள என்ன புள்ள தெரியுமா என்ன புள்ள காத்தியா தொட்டு புளுத்தி பார்த்தேன் புடிச்சு பார்த்தேன் நல்ல வேலையா போச்சு உனக்கும் உனக்காட்ட மிளகா பிஞ்சாட்டம் இருந்துச்சுன்னா எனக்கா சரி விடு என்ன பண்றது இருக்கட்டும் உனக்கு இருக்குல்ல மிளகா பூச்சி சொல்லு மிளகா பூச்சில இருந்து ஆம்பளை புள்ளே சரி இது என்னமோ காத்திய சுட்டியா அப்படின்னா என்னடி பொம்பளை புள்ள பிறந்துருச்சுன்னா பேராண்டி மிளகா பிஞ்சுன்னு ஆம்பளை பிள்ளை இந்த ஊர்ல செருப்படி வாங்க விட்டு அம்பளை அப்பா மன்னர்கிட்ட தெரிவிக்கிறப்ப பேராண்டி ஓய் மன்னர்கிட்ட தெரிவிக்கிறேன் அண்ணாட்ட போய் சப்புடா ஆமா செப்புடா எத்தனை பிள்ளை பிறந்துச்சு மன்னா பாட்டி பேராண்டி எத்தனை புள்ள தெரியுமா எத்தனை பிள்ளை 3 புள்ள 3 பிள்ளை உங்க மன்னன் பேராண்டி உங்க மகாராணி திரும்பவும் 12 படிக்கலாம் என்னன்னு பாக்குறா அதுக்கப்புறம் சப்புடாரு சரி அப்ப தள்ளு பாட்டி வலிக்குது பாட்டி வலிக்குது அவ்வளவு பொம்பளோட இப்படி கத்த மாட்டான் அடே பேராண்டி அடே என்னால புடிச்சு இழுக்க முடியல நீ வந்து கொஞ்சம் இருடா பேராண்டி வாடா ஊனச்சுக்கு வச்சு இழு ஆனகதியா அதே பேராண்டி தலைய உள்ள விடாம கைய மட்டும் புடிச்சு இல்லடா பேராண்டி வாடா கையை ப்ளீஸ்டா வாடா ப்ளீஸ் போடுவாங்க வாடா பேராண்டி அடே வாடா இழுக்க முடியல ஐயோ எனக்கு நடுங்குதே புடுங்குதே டேய் வாடா டேய் வாடா பேராண்டி டேய் முடிங்கடா டேய் வா புறா டேய் வாடா பாட்டி சின்ன ஆபரேஷன் பண்றீங்கம்மா டேய் செத்து போறோம் வாடா பேராண்டி செத்தா சாவு. குச்சி முட்டுறானே எடுவட்ட பையல டேய் வாடா பேராண்டி நான் பேசுறோட எங்க அப்பா இதுக்கு மேல பேசினா ஊர்ல செருப்பு கட்டி அடிச்சு அடே வாடா என்னமா என்ன டூரிஸ்ட் ஆனா கூப்பிடுறேன் உன் கூட பாட்டி வலிக்குது வலிக்குது
அண்ணே கோச்சுக்கமா அந்த மைக் மட்டும் எடுத்து கம்மி எடுத்து வை பாம்பு கொடுக்க ஆம்பளை மாதிரி இருக்கா பாட்டி என்னால முடியல பாட்டி என்னடா பிள்ளை வைக்க மாதிரி கத்த சொன்னா ஃபர்ஸ்ட் எய்டுக்கு போற மாதிரி கத்துறாங்க பாட்டி என்னால முடியல பாட்டி கால பிடிச்சு அமுக்கு பாட்டி காலையெல்லாம் சுத்துது பாட்டி அடே பேராண்டி உங்க மகாராணியால முக்க முடியலையா நான் ஒரு முக்குட்டா அவ முக்குனா பிள்ளை வர நீ முக்குனா பிள்ளைதாண்டி வர அடியே இருந்தாடி கருப்பாயி நல்ல காலம் முக்குடி ஐயோ அம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னா பொம்பளை அம்மா பால் மந்திரி உங்க மகாராணி இப்ப முக்குல அவனுக்கு முன்னாடி 3 முன்னாடி 3 உங்க மகாராணிக்கு முன்னாடி 3டா 3 பின்னாடி 4 பின்னாடி எதுவும் இல்லை பத்தா இப்ப 4 புள்ளடா பேராண்டி ஓ முன்னாடி 3 பிள்ளை இப்ப 4 பிள்ளை 4 3 7 நாய புடிச்சுக்கிட்டு நீ பேராண்டி உங்க மகாராஜட்ட ஒரு போ மகாராஜிட்ட போனாக்க நாங்க 2 கிட்டி எடுத்துட்டு தான் கிடக்கணும் இதால் மகாராஜிட்ட தெரிகிறேன் மன்னர் மன்னா அமைச்சரே பாருங்க மன்னா 5 மணிக்கு ஊருக்கு போனோம் மன்னா இங்க எது போறேன் அமைச்சரே மன்னா அரவணைக்கிற சத்தம் கேட்டது போய் பார்த்தேன் ரசம் முடிந்து விட்டதா அண்ணா மன்னா தாங்கள் உங்க உடம்புக்கு உழைத்த உழைப்பு வீண் போகவில்லையே அதை விட்டவனை என்னடா சொல்றேன் உண்மைதான் மன்னா என்ன நடந்தது வீட்டுல இதே பொழப்பா இருந்தீங்களா ஏன் நாட்டை சுத்தி பார்க்கறேன்னு சொன்னியே அமைச்சர் எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே என்ன புரியாதுங்கிற ஒரு மக்கள் பதவதற்கு தட்டுறாங்க என்னடா நடந்துச்சு அங்க என்ன நடக்கும் மன்னா அமைச்சரே தாங்கள் என் மனைவி என்ன தாங்கள் மனைவிக்கு சொல்லிச்சு எடுத்துட்டீர்கள் கள்ளத்தோல் மாதிரி உரிச்சு எடுத்துட்டீர்கள் என்னதான் நீ சொல்ற உண்மையை தான் சொல்லுகிறேன் என்ன நடந்தது தயவு செய்து தூக்குறேன் ஐயோ கதை வந்தீங்களா நாடு வாய்ப்பு எடுத்துற எழுப்பிட பெட்ட பசங்க வேணா நீங்க படுத்துக்கீங்க ஆமா ஆமா அவர் வந்து எடுத்துக்கோ இந்த பிள்ளை பக்கத்துல பார்த்தா நீங்க உடம்பு குப்பரிக்க படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அமைச்சரே அண்ணா என்ன நடந்தது தாங்கள் மனைவிக்கு ஒரே பிரசவத்தில் 7 காத்திய சிக்கி பிறந்திருக்குது மன்னா ஏவா ஒன்னும் பொம்பளை பிள்ளை பிறக்க இல்ல ஆம்பளை பிள்ளை பிறக்க காத்தி செடிகளா பிறந்துச்சு மிளகா பிஞ்சு மாதிரி இருந்தா ஆம்பளை பிள்ளையா காத்திய சிட்டா பொம்பளை பிள்ளையாமே யார் சொன்னது கேட்ட முட்டதான் சொன்னா ஓ, அந்த கால கண்டுபிடிப்பா அந்த அவளுக்கு கண்டு வேற தெரியாதா காது வேற கேட்காது பார்த்தது பிறந்தது உயிரோட பெற்றிருக்கிறார்கள் மன்னா அமைச்சரே ஒரு குழந்தை பிறக்கும் 2 குழந்தை பிறக்கும் தற்சமயம் 3 குழந்தைகள் பிறந்திருக்கிறது ஆனால் உலகத்தில் 7 குழந்தைகள் பிறந்திருக்கிறதா உண்மைதான் யாருக்கும் கிடைக்காத பாக்கியமாக புத்திர பாக்கியமாக பாக்கியம் கிடைக்கல மன்னா புத்திர பாக்கியமாக 7 குழந்தைகள் பிறந்திருக்கிறது அமைச்சரே இப்பொழுது நாட்டுக்கு சென்று நமது அரசருக்கு 7 குழந்தைகள் பிறந்திருக்கிற தண்டோடு அழிக்க வேண்டும் அமைச்சரே இதோ அடிக்கிறேன் இதனால் சபைக்கு தெரிவிப்பது என்ன பண்ற ஐயா அறிவு கட்டவனே அது புத்தகம் பிறந்தாமா அறிவு கட்டவனே மன்னா பிறந்திருக்க குழந்தைகள் 7 பெண் குழந்தைகள் மல்லா ஒரே இந்த விஷயம் தெரிந்து நாட்டு மக்கள் மறுபடியை நோக்கி வந்து நம்ம பிள்ளைகளை பார்ப்பார்கள் அந்த குழந்தை நல்லா இருக்கிறது இந்த குழந்தை அழகாக இருக்கிறது வர்ணித்துக் கொண்டிருப்பார்கள் குழந்தைகளுக்கு நோய் அடிப்பு வந்துவிடும் திருஷ்டி பட்டு விடுறா சண்டாளா ஆமா அதனாலே குழந்தைகள் பிறந்த விஷயம் யாரா இருக்க தெரியும் தாங்களுக்கும் தாங்கள் மனைவிக்கும் மற்றும் எனக்கும் வைத்தியம் பார்த்த பாட்டிக்கு தெரியுமண்ணா அந்த கிழட்டு மொழி 8வது அறையில போட்டு பூட்டி வச்சிரு 8வது அறையில் பாதாள சக்கையில் போட்டு பூட்டு இந்த சாக்கையில் போட்டு ஏன்னா வெளியில போய் சொல்லி பிடிச்சனா போச்சு ஐயோ பிள்ளையை பார்க்க பிறந்த குழந்தைகள் யாரை கண்டிருக்க தெரியக்கூடாது மன்னா அந்த கோட்டமணியில் எந்த படையை ஒன்று பண்ணி பாடகற்பிக்கவர்கள் பாடகற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் விளையாட்டு மைதான அனைத்தையும் அரண்மனைக்குள்ள ஏற்பாடு செய்து கொடுக்கின்றேன் இன்றையிலிருந்து உங்களுக்கு அமைச்சர் பதவி கிடையாது பிள்ளைகளை பார்த்துக்கூடிய பொறுப்புடையது சம்பளம் சேர்த்து வாங்கிறேன் ஆமா ஆனா எனக்கு அதெல்லாம் பத்தி பிரச்சனை கொஞ்சம் அமைதியா இருக்குமா எனக்கு அதெல்லாம் பத்தி பிரச்சனை கிடையாது சரி
ஒரு பிள்ளை ஆயிருந்தா டக்குனு கழுவி விட்டுருவேன். சரி 7 பிள்ளை பிறந்திருக்குது. ஆ. ஒரே டயத்துல ஆகி போயிட்டா என்ன பண்றது? 500 அடியில பம்பு செட் ஒண்ணு போட்டு தரேன் வச்சுக்க. பம்பு செட்டு போன இந்த பஞ்சர் கடையில பஞ்சர் இந்த ஒற்றை இடத்துல பத்தியா ஸ்ப்ரே வச்சிருக்காங்க. ஆமா அதை கொடுத்துருங்க என் கையில ஒரே அடி தான் நமக்கு இருக்கிற பிள்ளைல குப்பரிக்க குட்டி தூக்கிட்டு ஓடி போயிருக்கு. சரி அமைச்சரி பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பு நடிக்குது இருந்துட்டாலும் குழந்தைகளுக்கு பெயர் வைக்க வேண்டுமே. நல்ல பெயர், முத்தான பெயர், தெளிவான பெயர், அருமையான பேர் வைக்கணும். நல்ல பேர் வேணும்னா நக்குமான வைக்கணும். அதே விட்டவனே சின்ன குழந்தையை பார்த்து ஏடா செய்ய சொல்றேன். அப்படி என்றால் தாங்கள் பேரும் கோட்டை பெருமா, தாங்கள் மனைவி பேரும் கோட்டை கருப்பாய், தாங்களுடைய நாடும் தெலுங்காமரை சீமை, இந்த 3 பேர்ல ஒவ்வொரு எழுத்தாக எடுத்து தாங்கள் 7 குழந்தைகளுக்கு ஆ. தெய்வீக பேராக தெலுங்கா என்று பேர் சொல்ல வேண்டும். தெலுங்கா என்று பேர் சொல்ல வேண்டும். ஆகட்டும் அருமையான பெயர். நான் சென்று என் மனைவியை போயிட்டு வர்றேன். மனைவிட்ட இப்ப போய் பச்சை உடம்பு செத்து போய் அழுதுங்க. அட அறிவு கட்டபடி 7 குழந்தையை பெற்ற மடல எந்த நன்மை இருக்காது பார்த்து வேண்டும். பார்த்து நடக்க சொல்லுங்க. மன்னா என் பொண்டாட்டி போய் பார்த்துட்டு தானே வர்றேன். முதல்ல நான் போறேன், அதுக்கப்புறம் நீங்க வாங்க. நீ எங்க வர? தாங்கள் மனைவியிடம் போயிட்டு சென்று வாருங்கள். பிள்ளையை பத்திரமாக வளைத்து வரணும். கண்டிப்பாக இப்படி இருந்தாலும் எனக்கு பிறந்திருக்கிறது 7 பெண்களை அகழ்ந்தப்பட்டது. நாட்டு மக்கள் எல்லாம் இப்படி என்னை பேசுவார்களா? இடையினை பேசுவார்களா? ஆமா 7 குழந்தைகளை பெற்றெடுத்த செல்வனா நான் சென்று எனது மனைவி மக்களை பார்க்க வேண்டும். என் குழந்தைகளை வாரி எடுத்து கையாட கொஞ்சார வேண்டும் அல்லவா? ஏதோ சென்று வருகிறேன். கண்டிப்பாக புறப்படமா? ஆமா மாலை கருக்களே சோலை கருங்கோயில்